இதுவரைக்கும் கர்த்தரும் ஒன்னும் செய்யல, பிசாசு நாளையும் ஒன்னும் செய்ய முடியல. ஆனா ரொம்ப காலம் விட்டு வச்சுட்டு மோசே போட்ட மோசே கழட்டினார் பாருங்க. போட்ட மோசையே கழட்டினார் பாருங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா? வாசிங்க. அங்கே ஆரோன் உடுத்தியிருந்த வஸ்திரங்களை மோசே கழற்றி அவைகளை அவன் குமாரனாகிய எலியாசாருக்கு அதை அவனுடைய குமாரனாகிய எலியாசாருக்கு கொடுத்தான். அப்பொழுது ஆரோன் அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். அங்கே மலையின் உச்சியிலே மரித்தான். தேவ பிள்ளைகளே, இருதயத்தை நடுங்க பண்ணுகிற ஒரு வசனமா இருக்குது பாஸ்டர்ன்றவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஏங்க, மோசே, மிரியாம, ஆரோன 3 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் மிரியாம சுண்டு விரல்ல சுண்டி ஒரு குஷ்டத்தை வர பண்ணினது போல இந்த ஆரோனுக்கு கொடுத்திருந்தா இந்த நிலவரம் உனக்கு வந்திருக்காதே. கர்த்தர் கனம் பண்ணினார். இந்த பூமியில வாழ்ற ஆவிக்குரிய தகப்பன்மார் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பரிந்து பேசுறதை கேட்பார். அபிஷேகத்தை உங்க தலை மேல வைக்கும் பொழுது அந்த அபிஷேகம் சில காரியத்துல உங்களை தப்பிக்க வைக்கும். ஆனால் அதை கிராண்டடா எடுத்துட்டோம்னா, அதை நம்மளை அபிஷேகம் பண்ண ஊழியக்காரங்க அந்த அபிஷேகத்தை நம்ம கிட்ட இருந்து கலட்டுனாங்கன்னா, that's all. கலட்டின மாத்திரத்தில் மலையின் உச்சிலேயே மரணம். ஓ, இந்த வசனத்தை படிச்சு நான் எத்தனை நாள் அழுதன் தெரியுங்களா? நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தேவன் கலட்டிடுவாரு. கலட்டிட்டாருன்னா வேற வழியே இல்லை, மரணம் தான். ஆவியிலே மரணம், ஆத்மாவில மரணம், கொஞ்ச நாளடைவில் ஊழியத்தில் மரணம், பிறகு சரீர மரணம் கூட நமக்கு சம்பவிக்குமே. எவ்வளவு பயங்கரமானது. நெவர் நெவர் allow உங்களை காட்டி கொடுக்கிற ஒரு ஆவி தாக்கி விடாதபடி கவனமா இருங்க. ஆரோன் எப்போதுமே மோசே காட்டி கொடுத்து கொண்டே தான் இருந்தான். மோசேக்கு சாதகமாக ஆரோன் இல்லவே இல்லை. ஆனா ஆரோனுடைய மிகப்பெரிய வேலையே மோசேக்கு நீ வாயாயிருக்க வேண்டும். But he failed to do that ministry. அந்த ஊழியத்திலே அவன் தோத்து போனாருங்க. மோசே வஸ்திரத்தை கலற்றி, ஐயோ, இந்த ஒரு வார்த்தை கொஞ்ச நேரம் நீங்க வீட்டுக்கு போய் இந்த ஒரு வசனத்தை மட்டும் கொஞ்ச நேரம் யோசிச்சு ஜெபம் பண்ணி பாருங்களேன். உங்க கண்ணில் தண்ணீர் வராம இருக்கவே இருக்காது. அப்ப அவன் போட்ட வஸ்திரம் எவ்வளவு தேவன் கனம் பண்ணி இருந்திருப்பார். அந்த சால்வையை தேவன் எவ்வளவு கனம் பண்ணி இருந்திருப்பார். அந்த வஸ்திரத்தை கலட்டின மாத்திரத்தில், that's all the grace has gone. அபிஷேகம் போச்சு. ஆரோனுக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. காட்டி கொடுக்கிற ஆவிகளுக்கு நாம் விலகுவோம். கரங்களை உயர்த்திய கர்த்தாவே என்னை தப்பிக்க வையும், கர்த்தாவே என்னை தப்பிக்க வையும். கேளுங்க ஒரு வார்த்தை, கண்களை மூடு. துரோகங்களுக்கும் காட்டி கொடுத்தலுக்கும் என்னை விலக்கிடுங்க இயேசுவே. என்னை காப்பாத்திருங்க, என்னை காப்பாத்திருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. பாஸ்டர், இந்த காட்டி கொடுக்கிற ஆவி இந்த நாட்கள்ல கிரியை செய்துன்னு சொன்னீங்களே, அது எப்படி பாஸ்டர் கிரியை செய்து அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காட்டி கொடுக்கிற ஆவிக்கு வேதத்தில் சில பெயர் உண்டு. அந்த பெயரை கொண்டு போய் நான் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி விடுறேன். ஆவியில இருக்கிறவர்கள் புரிந்து கொள்வீர்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். John chapter 17 verse 12. நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில்
அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள் ஆமென். யாரை குறித்து இங்கே பேசுகிறார்? யூதாஸ் காரியத்தை குறித்து பேசுகிறார். யூதாஸ் காரியத்துக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது. என்ன பெயர்? பேசுங்களேன். கேட்டின் மகன். எல்லாரும் சொல்லுங்கள், கேட்டின் மகன். இந்த கேட்டின் மகன் கெட்டு போனான் என்று இயேசு இவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த கேட்டின் மகன் இன்னொரு ஆவிக்கும் சம்பந்தம் இருக்கிறது. 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. இது யாரை குறித்து தெசலோனிக்கேயருக்கு பவுல் எழுதுறார் தெரியுமா? அந்தி கிறிஸ்துவுக்கு எழுதுகிறார். யாருக்கு எழுதுறாரு? அந்தி கிறிஸ்துவை தான் என்ன மகன்னு கூப்பிடுறாரு? கேட்டின் மகன், சன் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன். அதே பேரை தான் யாருக்கு தராரு? இயேசு யூதாஸ் காரியத்துக்கு தர்றாரு. அதனால தான் சொல்றேங்க, இந்த கடைசி காலத்திலே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி சபைகளுக்கு எதிரிட்டு போராடி கொண்டிருக்கிறது. அது என்ன ஆவினா? அது கேட்டின் மகனுடைய ஆவி. அது ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது துரோகம் செய்கிற ஆவி. அது காட்டி கொடுக்கிற ஆவி. இந்த ஆவிகளுக்கு நீங்களும் நானும் பகுத்தறிவு உடையவர்களாய் தப்பிப்போமாக. சொல்லுங்கள், நாங்கள் தப்பிப்போம். சொல்லுங்கள், நாங்கள் தப்பிப்போம். You have to escape. இந்த ஆவிக்கு அகப்பற்ற கூடாது. நம்ம பிள்ளைகள் இந்த ஆவிகளுக்கு அகப்பற்ற கூடாது. தேவ பிள்ளைகளே, சாத்தான் யூதாஸ்குள்ள புகுந்த உடனே தவறான கனெக்ஷனை கொடுக்கிறான், தவறான ஆலோசனைகளை கொடுக்கிறான். யூதாஸை கொண்டு வேலையை முடித்த உடனே அந்த ஆவி அவனை விட்டு விலகி போய் அவனை சாகடிக்கிறது. அவனுக்கு சந்ததியே இல்லாம போயிடுச்சு. யூதாசுடைய சந்ததி எழும்பல. யூதாசுடைய ஊழிய அழைப்பு நிறைவேறல. யூதாசுடைய தரிசனம் நிறைவேறல. யூதாசுக்குள் புகுந்தது சாத்தான். ஆமென், ஆமென். கடைசி நாட்கள் சபையில் இருக்கிறோம். சபைகள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஊழியங்கள் உடைந்து கொண்டிருக்கிறது. ஊழியர்கள் ஊழியர்களை பகைத்து கொண்டிருக்கிறார்கள். இது என்ன ஆவி? கேட்டின் மகனுடைய ஆவி, அந்தி கிறிஸ்துவின் ஆவி, காட்டி கொடுக்கிற துரோகம் செய்கிற ஒரு ஆவி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டா? ஒருத்தவங்க நம்மளை காட்டி கொடுக்கிறாங்க, ஒருத்தவங்க நமக்கு துரோகம் செய்கிறாங்க. இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு முன்பாக நடக்கிற அடையாளங்கள் என்று லூக்காவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒருத்தர் ஒருத்தர் உன்னை காட்டி கொடுப்பார்கள். ஒருவர் ஒருவர் உனக்கு துரோகம் செய்வார்கள். அன்பு சுபாவம் இல்லாதவர்களாக மனிதர்கள் போவார்கள். This is all an sign of an end time. கடைசி நாட்கள்ல ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கடந்து போகிற ஒரு துரோகத்தின் காலகட்டம், காட்டி கொடுக்கப்படுகளின் காலகட்டம். இந்த காலகட்டத்திற்கு நீயும் நானும் என் பிள்ளைகளும் தப்பிக்கணும்னா எனக்கு பகுத்தறிகிற வரம் தேவை. என் மேஜையில உட்கார்ந்து இருக்கிறது யூதாஸ்னு தெரியணும். என் கூட பேசுறது யூதாஸ்னு தெரியணும்.
எங்க கூட உட்கார்ந்து சபையில இருக்கிறவன் யூதாஸ்னு தெரியணும். மெய் மறந்து பேசி கொண்டிருக்க கூடாது. சிரிச்சு பேசுறன்னு எல்லாத்தையும் மறந்து பேசி கொண்டிருக்க கூடாது. ஆவியில ரொம்ப விழிப்பா இருக்க வேண்டிய காலகட்டத்துக்கு வந்துட்டோம். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க, ஆவியில ரொம்ப ரொம்ப விழிப்பா இருக்கணும். நீங்க சர்ச்சை விட்டு வெளியேறினா தான் அந்தி கிறிஸ்து இந்த பூமிக்கு வர முடியும். சபையை விட்டு நீங்க தூரமாகணும், ஊழியக்காரங்களை விட்டு தூரமாகணும், பரிசுத்தத்தை விட்டு தூரமாகணும், ஐக்கியத்தை விட்டு தூரமாகணும். நீங்களும் கர்த்தரும் பிரிஞ்சிட்டீங்கன்னா, அதான் சொல்ற 2 தெசலோனிக்கேயர் 2:3 திரும்ப திரும்ப படிங்க. கேட்டின் மகன் வெளிப்படணும்னா சபை விலகணும், தேவனை விட்டு நீங்க தூரம் போகணும். அப்பதான் அந்த அந்தி கிறிஸ்து இந்த பூமி அரசால வர முடியும். சபைகள் உடையணும், தரிசனம் உள்ள ஊழியர்கள் சிதறி போகணும். இதுதான் அந்த கேட்டின் மகனுடைய திட்டம். அதுல ஒரு சிலர் பாதிக்கப்படுகிறார்கள், நம்ம பாதிக்கப்படக்கூடாது. தலை மேல கை வைத்து சொல்லுங்க, நான் பாதிக்க மாட்டேன், நான் பாதிக்கப்பட மாட்டேன். ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க, என்னை காத்துக்கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி தலையில கை வச்சு உங்க பிரசனத்தினால, உங்க ஆவியினால, உங்க ரத்தத்தினால, உங்க அபிஷேகத்தினால, உங்க வார்த்தையினால நீங்க என்னை காத்துக்கொள்ளுங்க, சிந்தையை காத்துக்கொள்ளுங்க. ஆமென். எத்தனை பேரால இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடிகிறது? விழிப்பா நடக்கணும். நம்மளை எத்தனை பேர் வேணாலும் காட்டி கொடுக்கலாம், நம்ம யாரையும் காட்டி கொடுக்க கூடாது. நம்மளுக்கு எத்தனை பேர் வேணாலும் துரோகம் செய்யலாம், நம்ம யாருக்கும் துரோகம் செய்ய. நம்மளை பல பேர் காயப்படுத்தலாம், நம்ம யாரையும் காயப்படுத்த. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் இருக்கிறது. கேட்டின் மகனை ஒரே பந்தியில உட்கார வச்சு சாப்பிடுறாருங்க நம்மால. அவன் காலையும் கழுவுறாருங்க நம்ம ஆண்டவரே. அவனுக்கு தன்னுடைய அப்பத்தை கொடுக்கிறாருங்க. அவர் கையில அப்பத்தை வாங்கி சாப்பிட்டவன் மிகுந்த பலமா ஒரு கூட்டம் சாட்சி கொடுக்குது. அவர் கையில் அப்பத்தை வாங்கி சாப்பிட்ட ஒருத்தன் அவரை காட்டி கொடுக்கிறான். எவ்வளவு வேதனை, எவ்வளவு வேதனை. சபை உங்களை போஷிக்கிறது, ஊழியர்கள் உங்களை போஷிக்கிறார்கள். சரியான ஒரு சபையை தெரிந்து கொண்டு, சரியான ஊழியக்காரரை தெரிந்து கொண்டு, உங்களுடைய ஓட்டம் முடியும் வரை உங்கள் ஓட்டத்தை ஓடி முடியுங்கள். கையை உயர்த்தி இந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடை சுதந்தரி. உங்க சத்தத்தை உயர்த்தி இந்த ஓட்டம் அந்த நாடை அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. இயேசுவே கையை உயர்த்தி சொல்வோமா, எந்த நோட்டம், என் ஓட்டத்தை நான் ஜெயத்தோடு முடிக்க வேண்டும் ஆண்டவரே. அந்த நாடை. ஆமென். ஒருத்தனுடைய ஓட்டம் ஆரம்பத்தோட அவன் முடிவு தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்ப நமக்கு முடிவு வருதுன்னு தெரியல. மரணம் எந்த சூழ்நிலையிலும் நம்மை சந்திக்க ரெடியா இருக்குது. கர்த்தருடைய சித்தத்தின் நேரத்தில் எவனையும் மரணம் சந்திக்கிறது. யார் மரணத்துக்கு தப்ப முடிகிறது? மரணத்துக்கு தப்பினவன் ஒருவனும் இல்லையே.
அந்த மரணம் நம்மை சந்திக்கிறதுக்கு முன்பாக இந்த ஓட்டத்தை நம்ம ஜெயத்தோடு ஓடி முடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெட்ரா சபை தேவ சித்தத்தை செய்யணும்னு விரும்புகிறது. நம்ம எல்லாரும் அதை தான் வாஞ்சிக்கணும். யார் நம்மளை காட்டி கொடுத்தாலும் நம்ம திரும்பவும் அவங்களுக்கு அவங்கள மாதிரியே செஞ்சிட. இந்த நாட்கள்ல பெத்ரா சபை தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கொண்டிருக்கிறது. தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. இது அவரால் உண்டான தயவு, இது அவரால் உண்டான கிருபை. நம்மன்னு சொல்லவோ நம்ம பலன்னு சொல்லவோ ஒண்ணுமே. நம்ம ஒரு சிறு கூட்டம், ஆனா அந்த சிறு கூட்டத்தை கொண்டு அவர் பெருங்காரியத்தை செய்கிறார். நேத்து ஜேபி கூட்டங்களை நாங்கள் 2 நாள் கூட்டத்தை 3 நாள் கூட்டத்தை சிங்கப்பூர் ஜேபியில முடிக்கிறதுக்குள்ள ஒரு பாஸ்டர் தன்னுடைய சபையுடைய குரூப்லேயே இந்த மோசஸ் மெல்கிசேதேக்குங்கிற ஒரு கூட்டத்துக்கு போகக்கூடாது, இவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி, இவர் முறைப்பாடாக தேவையில்லாததை போதிக்கிறார், இவர் சபைக்கு போகக்கூடாது, இவருடைய தீர்க்க தரிசனம் சரியில்லை, இவருடைய ஊழியம் சரியில்லை, இவருடைய சபை சரியில்லை, இவருடைய உபதேசம் சரியில்லை. நேரடியா பதிவு செய்து மலேசியா முழுசா அமிச்சிட்டார். ஆமென். என்னங்க ஆமென் வர மாட்டுது? நமக்கு இந்த பாதையிலே தேவன் நம்மை நடத்தும் போது இயேசுவை நமக்கு முன்பாக நம்ம வைக்கணும். அவரை பாருங்க, இந்த துரோகம் நடக்கும் பொழுது அவர் பேய்கள் கூட்டத்திற்கு தலைவன்னு சொன்னாங்க. இப்படிலாம் அவர் சந்திக்கும் பொழுது அவர் என்ன தெரியுமா செய்தாரு? என் பிதாவின் சித்தத்தையே நான் செய்கிறேன், அதுவே எனக்கு உணவு, அதுதான் என்னுடைய போஜனம். அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தார். ஆமென். அவர்களுக்கும் ஊழியம் செய்தார், யூதாஸுக்கும் ஊழியம் செஞ்சார். இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையை துரோகத்தின் நடுவிலும் காட்டி கொடுக்கப்படுதலின் நேரத்திலும் போகும் பொழுது நம்ம சபை தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். காட்டி கொடுக்கிறவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும், துரோகம் செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். இந்த உபவாச நாட்களிலே தேவன் நம்மளை பரீட்சிக்கிறார், தேவன் நம்மை சோதிக்கிறார். இந்த சோதனையில மிகுந்த ஞானமாய் நடப்போம். பக்கத்துல திரும்பி சொல்லுங்க, நீயும் துரோகத்தை சந்திக்கிறியா? காட்டி கொடுக்கிறாங்களா? ஞானமா நடங்க. ஏன்னா துரோகங்கிறது புதுசு இல்லை. நான் வேதத்திலிருந்து ஒரு 10 துரோகத்தை காட்டி கொடுத்து நான் ஜெபம் பண்ண போகிறேன். நம்பர் 1, வேகமா பைபிளை நோட்ஸை பேனை கையில் எடுக்கணும். 10 குறிப்புகளை வேகமா தர்றேன், வீடுகளுக்கு போய் நீங்கள் வாசித்துக் கொள்ளுங்க. சாத்தான் ஏவாளுக்கு செய்த துரோகம், ஆதியாகமம் 3. காயின் ஆபேலுக்கு செய்த துரோகம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 12 வசனம் வரை. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்புக்கு செய்த துரோகம், ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம். தெலிலா சிம்சோனுக்கு செய்த துரோகம், நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம். சவுல் தாவீதுக்கு செய்த துரோகம், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை. தாவீது உரியாவுக்கு செய்த துரோகம், ஆகாப் மிகாயா என்பவனுக்கு செய்த துரோகம், 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். யோவாஸ் ஜகரியாவுக்கு செய்த துரோகம், 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம். யூதாஸ் இயேசுவுக்கு செய்த துரோகம், லூக்கா 22 47 48 ஆகிய வசனங்கள். தேவஜனங்கள் தேவனுக்கு செய்த துரோகம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம். அருமையானவர்களே, ஒருவேளை நான் சொன்னதை விட்டிருந்தா யூடியூப்ல பிறகு நீங்கள் போய் ரிவைண்ட் பண்ணி இந்த குறிப்புகளை சரியாய் எடுத்து இந்த வாரத்தில் உட்கார்ந்து தியானிங்க. துரோகம் துரோகம் துரோகம், இந்த துரோகத்தின் ஆவி, காட்டி கொடுக்கிற ஆவி, இவைகளுக்கு நீங்களும் நானும் தப்ப வேண்டும். சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நீங்க நன்மை செஞ்சவங்களே உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. அவங்கள தான் நீங்க பகுத்தறியணும். பகுத்தறிந்து அவங்களுக்கு நன்மை செய்யணும். இந்த யூதாசை குறித்து சங்கீதத்திலே ஒரு தீர்க்க தரிசனமான வசனம் இருக்கு. 41ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமா? என் பிராண சிநேகிதனும் என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும். யார் பாருங்க, நல்லா கவனிங்க. யாரு பிராண சிநேகிதன்? யாரு பிராண பிராண சிநேகிதன்? சிநேகிதன் என்னது? பெஸ்ட் ஃப்ரெண்ட், உயிர் நண்பன். அடுத்து நான் நம்பினவனும். இரண்டாவது நான் நம்பினவன். என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும். வாவ், என்னது? என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும். என்னது? என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷன். ராபோஜனம், ராபோஜனத்தை தான் பேசுறாரு. என் அப்பத்தை புசித்தவனும் மனுஷனும் என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். என்னத்தை தூக்கினான்? என் மேல் தன் குதிங்காலை தூக்கினான். எவ்வளோ பெரிய துரோகம் பார்த்துக்கங்க. தொடர்ந்து, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால், என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். நீர் என் உத்தமத்திலே என்னை தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலை நிறுத்துவீர். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அநாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா சொல்லுவோமாக. அப்பா, உயிர் நண்பன், நம்பினவன், என் அப்பத்தை புசிச்சவன் குதிங்காலை தூக்கினான். ஒரு நாளும் நமக்குள்ள இந்த ஆவி இறங்கவே. என்ன ஆவி இறங்கணும்? அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசித்தோமே. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் கர்த்தருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். நம்முடைய வேலை என்ன தெரியுமா? ஊழியம் செய்யணும், இயேசுவை அறிவிக்க வேண்டும், ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யணும், முடிந்த அளவு ஊழியக்காரங்களுக்கு உதவி செய்யணும். தேவ ராஜ்யம் இந்த பூமியில கட்டப்பட வேண்டும். இதற்காக நாங்கள் உழைக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீ மிகுந்த பலமா சாட்சி கொடுத்தீங்கன்னா என்ன தெரியுமா நடக்கும்? பூரண கிருபை, பூரண கிருபை அவர்கள் எல்லார் மேலும் வந்து இறங்கி இருந்தது. அந்த வசனத்தை மட்டும் படிச்சு ஜெபம் பண்ண போறோம். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும், அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. உங்களுக்கு நல்லாதான் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அவர்கள் எல்லார் மேலையும் என்ன இறங்கி இருந்தது? பூரண கிருபை. பெட்ரா சபையே, இன்னைக்கு பெட்ரா சர்ச் மேல, உங்க மேல, உங்க குடும்பத்து மேல ஒரு பூரண கிருபை இறங்குவதாக. நம்முடைய வேலை காட்டி கொடுக்கிற வேலை இல்ல, நம்ம வேலை துரோகம் பண்ற வேலை இல்ல, நம்ம வேலை புறம் கூறுகிற வேலை இல்ல, நம்ம வேலை மத்தவங்க ஊழியத்தை கெடுக்கிற வேலை இல்ல, நம்முடைய வேலை மத்த சபையை கெடுக்கிறது அல்ல, நம்முடைய ஊழியம் மத்த குடும்பத்தை கெடுக்கிறது அல்ல, இயேசுவின் சித்தத்தை செய்வதுதான். இதை குறித்து மிகுந்த பலமாய் சாட்சி கொடுங்கள். நம்முடைய ஊழியத்தை குறித்து சாட்சி கொடுங்கள், இயேசுவை குறித்து சாட்சி கொடுங்கள், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து சாட்சி கொடுங்கள், அவர் சித்தத்தை குறித்து சாட்சி கொடுங்கள். இது நிமித்தம் ஆண்டவருடைய பூரண கிருபை நம்மை எல்லார் மேலையும் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் விரும்பாததை நம்ம செய்யக்கூடாது. செய்யறவங்க செய்யட்டும், நாம் தாழ்மையாய் இருப்போம். எழும்பி நிற்போம் நம் ஜெபத்திற்காக. கைகளை உயர்த்தின வண்ணமாக we are going to partake in the holy communion. ராபோஜனத்தில் பங்கு பெற போறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வரப்போறோம். ஆண்டவரே, நான் காட்டி கொடுக்கிற ஆவிக்கும்
சாட்சி கொடுக்கிற ஆவிக்கும் பகுத்தறிகிற ஒரு வரத்தை எனக்கு நீர் அனல் மூட்டி தாரும். கண்களை மூடின வண்ணமாய் ஹல்லேலூயா சந்தரிபி கபலதூரவனவனம். கிருபை தாங்கப்பா. கையை உயர்த்தி கிருபை தாங்க ஆண்டவரே. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்களே. எனக்கு இந்த பகுத்தறிகிற வரத்தை தாங்க. எனக்கு இந்த பகுத்தறிகிற வரத்தை தாங்க. ஜெபம் பண்ணுவோம். சத்தத்தை உயர்த்தி. Give me the spirit of discernment. தாங்கய்யா, தாங்க ஆண்டவரே. எது தவறு, எது சரி, எது நியாயம், எது நியாயம் இல்லை, எது உண்மை, எது உண்மை இல்லைன்னு எனக்கு நீங்க காண்பித்து கொடுக்கிற ஒரு ஆவி. உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முற்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்கே கொண்டு வந்திருக்கிறாரு. உனக்கு விரோதமா நின்ற அந்த சர்ப்பம் அப்படியே உன் காலு கீழே உழுது. உன்னை கொண்டு நான் செய்ய நினைத்ததை செய்யும் நாட்கள் வந்துவிட்டது. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும், சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும், பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும், தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.